வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and super welcome to you as well. எஸ் சார், ஒரு அற்புதமான ஒரு மேட்ச், சூப்பர்வான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. யாருமே வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த டீம் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்களா அப்படின்னா வெகு சில பேர் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி அசுதோஷ் அந்த டீமை ஜெயிக்க வச்சிருந்தாரு. இனிமே ஒரு சூப்பர்வான பினிஷ். எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்? 2 இங்கிலீஷ் படம் சொல்லணும். மேட்ச் ஓவரால் பார்த்தா கிளிஃப் ஹேங்கர் மாதிரி இருந்தது. ஆனா என்டர் த டிராகன் ஒரு டிராகன் ஒருத்தர் வந்தார். அவர் தான் அசுதோஷ். ஓகே, அவர் வந்து அசுரதோஷ். அசுதோஷ் இல்ல, பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து நான் ரொம்ப ஃபேன். அவருக்கு அவர் அடிக்கிற பேட்டிங். நீங்க 3 overs 55-60 வின் ஆச்சுவார். அது ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்காரு அவர். அவரோட சஷாங்க் சிங் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ரணகளும். அது இன்னைக்கு போட்காஸ்ட்னு கிடையாது, ஒரு பெட் வந்தது ஃப்ரெண்ட்ஸோட. எப்படி டிசி ஜெயிக்கும்னு சொல்றதுக்கு 2 பேரை நம்புறேன்னு. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு ஸ்டப்ஸ், இன்னொன்னு நம்ம அசுதோஷ்னு சொன்னேன். பட் விப்ராஜ் ஒருத்தர் கொடுக்க போது நான் எங்க போயிட்டேன், நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா விஐபி ராஜ் மாதிரி ஒரு கலைக்கிறார் பேட்டிங்ல. பிரில்லியண்டா டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்தது அந்த விப்ராஜ் தான். எஸ் அப்போ அவர் தான் வந்து இந்த ரிக்வயர்ட் ரன் ரேட்டை வந்து நல்லா டிராப் பண்ண வச்சாரு. சோ இவங்களோட சேஸ்க்குலாம் முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சு. கேபிட்டல்ஸ் டீமோட அந்த ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி கேபிட்டல்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸா மாறின அந்த முதல் 6-7 ஓவர். பட் ஸ்டில் அந்த ரிக்வயர்ட் ரன் ரேட்டை வந்து அவங்க ரொம்ப ஹை ஆக விடாம 10 runs per over அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஓரளவுக்கு அவங்களால ரிகவர் பண்ண முடிஞ்சது. பட் அபவுட் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சார், உங்களோட ஃபேவரட் பிளேயர் நிக்கலஸ் பூரான் அவர்களும் சரி, மிச்சல் மார்ஷ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க அந்த டீமுக்கு. மார்க்ரம் அவுட் ஆனதை தாண்டியுமே கூட அவங்க 2 பேரோட அந்த பார்ட்னர்ஷிப் வச்சு வில் ஸ்டார்ட் த வீடியோஸ். நிக்கலஸ் பூரான், மிச்சல் மார்ஷ் 2 பேருமே ஷார்ட் பாலா இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்லாம் நீங்க போனீங்கன்னா 6 தான், டெஃபினட் 6. ஸோ எஸ்பெஷலி மிச்சல் மார்ஷ் நீங்க ஷார்ட் பால்ஸ் எல்லாம் டெரிபிக்கா வச்சாரு. ஸோ அவரு வந்து ரன் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் டெரிபிக்கா மெயின்டைன் பண்றாரு. நிக்கலஸ் பூரான் ரைட் ஃப்ரம் பால் ஒன் அவர் வந்து ஒரு கலக்கிறார். இன்னைக்கு இவங்க பேட்டிங் நிக்கலஸ் பூரான் டெவஸ்டேட்டிங் அடிப்பார், டவுட்டே கிடையாது. எந்த ஆஸ்கிங் ரேட் இருந்தாலும் அவர் டவுட் இல்லை. வினோதமான ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு போல நீங்க பார்த்தது என்னன்னா, இந்த T20ல நீங்க போட வேண்டியது 24 பால். ஸோ இந்த 24 பால்ல நீங்க விக்கெட் எடுக்கலாம், விக்கெட் எடுக்காம போடலாம். பட் அந்த 2 வெரைட்டில என்ன இருக்குன்னா, நீங்க நன் ஃபார் 14 or 15 அப்படி 4 ஓவர்ல வந்தீங்கன்னா அது உங்க டீமுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ராதர் தேன் 3 for 60-65 அதை நீங்க பண்ணவே கூடாது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, சித்தார்த்தா இருக்கட்டும் இல்ல பிஷ்ணாய், தேர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ், தேர் பிரில்லியன்ட் பவுலர்ஸ். பிளாக்டா போடுற வரைக்கும் அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு செல்ஃபிஷா ஒரு ஸ்டேஜ்ல தூக்கி போடலாம், ஃபிளைட் பண்ணலாம், விக்கெட் எடுத்துலாம் போடுறாங்க பாருங்க. எந்தெந்த பால் ஃபிளைட் பண்ணி விக்கெட் எடுக்கலாம்னு போட்டாங்களோ அந்த பால் எல்லாத்துலயும் மேட்ச் மாறிச்சு. ஸோ யூ ஷுட் நெவர் பி செல்ஃபிஷ். எக்கானமின்னு நீங்க போயிட்டு அதுல விக்கெட் விட்டோம், நீங்களே விக்கெட் எடுக்கணும்னு போட்டுருக்கீங்க போலிங். நீங்க போட்டி ஃப்ரண்ட் ஃபுட்ல இவங்க போட்ட எல்லா இவங்க பண்ணிட்டே கூடாது பண்ணாங்க. இவங்க கையில இருந்த மேட்ச் எல்எஸ்ஜி ஒன்லி பிகாஸ் தி ஸ்பின்னர்ஸ் வாண்டட், தே வேர் கிரீடி டு பிக் விக்கெட்ஸ். அதுல போச்சு அந்த மேட்ச். எஸ், பிரில்லியன்ட் அப்சர்வேஷன் சார். பிகாஸ் எந்த இடத்துலயுமே இப்போ ஒரு வருண் சக்கரவர்த்தியோ, ஒரு சுனில் நாராயணோ, இல்ல ஃபார் தட் சேக் அஸ்வினே கூட நீங்க யாருன்னா எடுத்துக்கோங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து இவ்ளோ ஃபுல்லிஷா போட மாட்டாங்க. எல்லாருமே அட்லீஸ்ட் வந்து ஒரு குட் லென்த்துக்கு கொஞ்சம் இதுவா போட்டு, பிகாஸ் பால் இப்படி டர்ன் ஆக போதா அப்படி டர்ன் ஆக போதான்ற ஒரு டைசி மைண்ட் செட் எப்பவுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு இருக்கும். இவங்க அதுக்கான வேலையே கொடுக்கல. இது பிச் ஆகும் போதே நான் அடிச்சிட போறேன், இது எந்த பக்கம் டானா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேட்ஸ்மேனை வந்துட்டு இவங்க யோசிக்க வச்சாங்க. சோ அது வந்துட்டு தான் மேட்ச் உண்மையா மாத்துச்சு. வெரி குட் அப்சர்வேஷன் சார். பட் அதுல நீங்க டாஸ் பண்றீங்களே, இவங்க டாஸ் பண்ற டெலிவரி என்ன பண்றாங்க, வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ், வைட் அவுட் சைட் போடுறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு எல்பிடபிள்யூ இல்ல போல்ட் ஆகுமோன்ற ஒரு பயமும் இல்ல. ஒரு வாங்கலாம் என்ன அது பாக்கலாம் பார்த்தா அந்த விப்ராஜ் அழிச்சு வச்சுருங்க 6 அடிக்கிறார். ஸோ இவங்க ஸ்டம்ப் ரேஞ்சில் போட்டாலாவது அக்ராஸ் அடப்பு எல்பிடபிள்யூ போல்ட் ஆகும். அதையும் ட்ரை பண்ணாம ஃபுல் கிவிங் ஃபுல் பிளே ஓவர் கவர்ஸ். ரைட் சார், இந்த டீம்ல வந்துட்டு நம்மளுடைய டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா, டேவிட் மில்லர் வந்து ஒரு சின்ன கேமியோ ஆடி அந்த டீம் ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு 209 வந்தாங்க, அபவுட் 200. பட் இந்த டீம்ல வந்து ஸ்டார்டிங்ல ஆடின நிக்கலஸ் பூரான் அண்ட் மிச்சல் மார்ஷல் தவிர்த்து டேவிட் மில்லரோட அந்த கேமியோ மட்டும்தான் இருந்துச்சு. வேற நிறைய பேர் பாத்தீங்கன்னா போர் ஷாட்ஸ்க்கு வந்துட்டு டக்குன்னு வந்தாங்க போனாங்க, அவுட் ஆனாங்க. இல்ல அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 225+ வர வேண்டிய ஒரு ஸ்கோர்.
பட் டூ மெனி விக்கெட்ஸ் அவசரப்பட்டு எல்லாரும் அவுட் ஆனதுனாலதான் வந்துட்டு இப்ப நீங்க ரிஷப் பண்ட்டே எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேமியோ எதிர்பார்த்திருப்பாங்க. சோ ஆயுஷ் படோனி வந்துட்டு துரதிருஷ்டவசமா அவரும் அவுட் ஆனா. சோ இந்த விக்கெட்ஸ் எல்லாம் போகாம இருந்தா கொஞ்சம் நல்ல ஸ்கோர் கிடைச்சிருந்திருக்கும், இவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் அதிகமாயிருக்கும் எல்எஸ்ஜிக்கு இல்லையா? ஆமா, நம்ம ரெகுலரா பேசுற விஷயம் தான். நிக்கோலஸ் பூரான் அண்ட் மிச்சல் மார்ஷ் கோயிங் கிரேட் கன்ஸ், 10 runs per over, 11 runs per over போயிட்டு இருக்கும்போது நான் சொல்ல தெரியுமா, ஒருத்தர் அவுட் ஆனா இன்னொருத்தர் கொஞ்சம் ஷெல்லுள்ள போயிடணும். அப்புறம் கடைசி 3 overs ஓபன் பண்ணணும். இவரு மிச்சல் மார்ஷ் போன உடனே இவரும் செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிறவர் இவரும் போயிட்டாரு. இப்ப போன உடனே நீங்க புதுசா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணும். அந்த சமயத்துல குல்தீப் போன்ட்டு ஒரு ரன் கொடுக்குறாரு. அந்த லெவல் அவர் கேம் ரைட் ஆன் டாப். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரன் ரேட் அடிக்கிறதெல்லாம் பிரச்சனையாகி போய் மோஹித் சர்மாவும் பிரில்லியண்டான ஸ்லோ ரன்ஸ் போடுறாரு, ஸ்டார்க்கும் டெர்பிகா போடுறாரு சார். பாத்தீங்களா, அந்த பார்ட்னர்ஷிப்ல 2 பேர் போனா புது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா தேர் கிளைம்பிங் பேக் வந்துட்டாங்க. டிசி பேக் இன் ஃபார்ம். கடைசியில மோஹித் சர்மா மட்டும் மூளை இல்லாம அந்த ஷார்ட் பால் 2 போடலாம், அந்த 6 போயிருக்காரு. அவர் ஸ்லோவர் ஒன்ல கலக்கின்னு இருக்காரு. மில்லர் வந்து கெட்டிங் டெஸ்பரேட் அவுட் சைட் ஆஃப் தம். ஒன்ஸ் அகைன் செல்ஃபிஷ் ஸ்டம்பில் போட்டு விக்கெட் எடுத்துலாம் போட்டு கடைசியில் 2 6 போச்சு. ஸோ இதுல உங்க மைண்ட் டீம், நீங்க டீம் மேல இருந்தா நீங்க எக்கானமின்னு தான் போடணும். 24 தடவை எக்கானமின்னு சொல்லி நீங்க போலிங் போடணும். நீங்க நான் விக்கெட் எடுக்கிறேன் காலர் டீ குட்டிலாம் நீங்க போட்டீங்கன்னா டீம் தோன்றும். இது பெரிய லெசன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல இதை பண்ணவே மாட்டாங்க யாரும். எந்த ஸ்பின்னரும் விக்கெட் எடுக்கணும்னு போலிங் போடவே மாட்டாங்க, எக்கானமிக்கு தான் போடணும். அப்படி போட்டா டின்னு கட்டிடுவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும் அந்த சோ த லீடர்ஷிப் இஸ் லைக் தட் அந்த டீம்ல. சார் இப்போ டிசியோ எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைன் அப் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி லைன் அப்ல ஆடினது கிடையாது. எடுத்த உடனே ஓப்பனிங்லயே ஒரு மிச்சல் மார்ஷ், 1 டவுன்ல நிக்கலஸ் பூரான். நம்ம வந்து பல சீசனா புலம்புறது, எப்ப நிக்கலஸ் பூரான் இப்படியா 6th டவுன் 7th டவுன்ல ஆட விடுங்க, ஏன் பேசாம 11 பேர் அவுட் ஆயிட்டு இன்னிங்ஸ் பிரேக்ல வேணா இறக்கி விடுங்களேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். பட் அதுக்காக நிக்கலஸ் புரான 1 டவுன்ல இறக்கி விட்டு இவங்க 3 பேர் ஃபாஸ்ட் ஃபாரின் பேட்ஸ்மேன் 3 பேர் டாப் 3 ஆடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் 5ல டேவிட் மில்லர். சோ இவங்களுடைய பவர் ஹவுஸ் ஃபுல்லுமே காலி. கடைசியில முடிச்சு வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஆள் கிடையாது. அங்க வந்து ஒரு ஆயுஷ் படோனி இருந்தாரு, ஷர்துல் தாக்கூர் கிட்ட நிலைமை வந்துச்சு. சோ அந்த மாதிரி மாறிச்சு. சோ இந்த பேட்டிங் எனக்கு இவங்க வந்து ஒரு எஸ்ஆர்எச் உடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? எல்லாருமே எல்லா பேட்டர்ஸையும் போட்டு அடிச்சிடலாம், அது ஒர்க் அவுட் ஆகலையோ எனக்கு. இவங்களோட பேட்டிங் எனக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. எவ்ரிபடி இஸ் ஃபினிஷருங்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகலை, எஸ்ஆர்எச் ஆகுற மாதிரி உங்களுக்கு. நிக்கலஸ் பூரான் வந்து ஏர்லியா அவங்க அனுப்புறதுக்கு காரணம் இந்த 9 பேர் கிட்டக்க இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா எப்பயுமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 பாலுக்குள்ள ஒரு 40 நம்பர் போயிடுவார். ஸோ அது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். சீக்கிரம் போனா அனுப்புறாங்க. ஏன்னா பின்னாடி ஒரு அதே அனதர் டைப் ஆஃப் பூரான் இருக்காரு, மில்லர் இருக்காரு, கிரேட் ஃபினிஷர். அந்த ஆங்கிள் போடுறாங்க. இந்த கண்ணாப்புனா நடிக்கிற ஹிட்டர்ஸுக்கு எங்க தெரியுமா ப்ராப்ளம் வரும்? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது இந்த டிசி தான். அவங்க 6-3 பிரிகாரியஸ் ஸ்டேட் இருந்தாங்க. அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லா ஆடி ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரைன் பண்ணணும். ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் இஸ் a very tough bowler to negotiate. விராட் கோலி எல்லாம் நெயில் பண்ணி ரன் அடிக்க விடாம பண்ணுவார் போன சீசன். அவர் அந்த பிளாட்டிஷ் ட்ராஜெக்டரி which goes skids onto the batsman அதை போடாம அவர் வந்து ஆன் த ரைஸ், இந்த பிட்ச்ல பெரிய ஹெல்ப் கிடையாது ஸ்பின்னர்ஸுக்கு. அதுல ஆன் த ரைஸ் கிரவுண்ட் விட்டு வெளில ஒரு 6 அடிச்சார் பாத்தீங்களா ஸ்டப்ஸ். அங்க சித்தார்த் அடிக்கலான்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துச்சு. சித்தார்த் ஐ ஃபீல் இஸ் தி பெஸ்ட் பவுலர் இப்போ. அவரோட ஸ்ட்ராட்டஜி நீ மாத்துறது தப்பு. அவர் அந்த 2 6 ஒரு அடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தார் பாருங்க, ஒரு போல்டு பியூட்டிஃபுல் டெலிவரி எடுத்தார். அழகா லெக் சைடு ஆட போயிட்டு போல்ட் ஆனாரு, பிரில்லியன்ட் அடிச்சாரு. ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ஹிட்டரும் இல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா இருக்காது. இந்த ஏகப்பட்ட ஹிட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கிரைசிஸ் வந்ததுன்னா ஸ்ட்ரெச் பண்ணி 20வது ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போறதுன்றது பிரச்சனையா இருக்கும். ஜிடி ப்ராப்ளம் ஆல்வேஸ் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அது இல்லாம இவங்க வந்து இந்த 3 ஹிட்டர் 3 பேர் கிளிக் ஆயிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் டிசி. அதுல இந்த விப்ராஜ் ரெவல்யூஷன் பாஸ் எனக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பார்க்கறதுக்கு என்னமோ சொடுகிற மாதிரி இருக்கு, ரொம்ப பவர் கொடுக்காத மாதிரி இருக்கு. பட் அந்த டைமிங் சென்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. கரெக்டா கேப்ஸ் ஆடி எவ்ரி பால் நடிச்சிருக்காரு. எஸ் சார், ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பவுமே நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல்டிங் கேப்டன் வந்து எப்பவுமே லாங் ஆஃப்லயோ லாங் ஆன்லயோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு இந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கங்கிறவரு போன சீசன் ஃபுல்லா அடிச்சதுல 10 6ல 9 6 எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்ல தான் அடிப்பாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ரிஷப் பண்ட் வந்து லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டரை போட்டிருந்தாரு.
அதுக்கு ஏத்த மாதிரி அதே ஓவர்லயே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அந்த மெக்க நேரா லாங் ஆஃப், ஓ நீ அங்க நிப்பாட்டுறியா, உன் எய்கோவை டச் பண்றியா, நான் அப்ப அதுக்கு மேல அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. சோ அந்த விஷயம் எனக்கு இம்ப்ரெசிவா பட்டுச்சு. Your observation is straight on the spot. எப்படின்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரேசருக்கு லாங் ஆஃப் வைக்கிறாங்கல்ல, பேக் பியூப்ளசி ஆடினாருன்னா சிஎஸ்கேல வந்து இப்பயும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, டீப் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஒரு ஆள் வைப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தூக்கி எக்ஸ்ட்ரா காஸ்ட் அடிக்க. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் தான் வீடியோ லிஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. கரெக்டான அப்சர்வேஷன் நீங்க சொன்னது. அதனால இப்ப தோனி பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா யார்கர் டிக் பண்ணி அடிக்கிறவங்களுக்குன்னு கரெக்டா அந்த நேரம் ஒரு ஃபீல்டர் வைப்பாரு அம்பையருக்கு பின்னாடி, அப்சல்யூட் ஸ்ட்ரெயிட் பேட்ல ஆடுறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வீடியோ அனாலிசிஸ்ல நிறைய கவனிக்கிறாங்க. பட் நீங்க அது அந்த மேட்ச் எல்லாம் போடுறதுன்றது டிஃப்ரெண்ட் பால் கேம். நம்ம என்னதான் இப்போ லெக் ஸ்பின்னர் கூகுளி போடுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த கூகுளிக்கு அவுட் ஆகிறோம்னா அந்த இடத்துல அந்த கூகுளி ஆடுறது கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாங்க, ஸ்பின்னர் போடுற தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். மிச்சல் ஸ்டார்க் ஜெயண்ட் ஹிட்டர், அஞ்சாதான் 6 ஈஸியா அடிப்பார். அவர் பாருங்க, அவர் வந்தாலே கூகுளி தான் போடுறாங்க. பிஷ்னாய் அவர் கூகுளி போறாரு, டெக் ஸ்பின்னர் அவர் கூகுளி தான் போடுறாருன்னு தெரிஞ்சும் அவர் அக்கராஸ் ஆட போய் விட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் யோசிக்கணும், அவர் பவருக்கு ஆஃப் சைட்ல ஆடினார், லெஃப்ட் ஹேண்ட்ல 6 போகும், பட் பண்ணல. அதனால அந்த கேர்ஃபுல்லா பண்றாரு. எந்த பால்ல 6 அடிக்கிறோம், எது நமக்கு ரீச்ல இருக்கு அதுக்கு மட்டும் 6க்கு போறதே தவிர டிஃபிகல்ட்டான பாலை ஜஸ்ட் ஸ்டியர் பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து பிளைண்டா சுத்தல, ஒரு ஓம் முடியலான்ட்டு சும்மா கரெக்டா சூஸ் பண்ணி வச்சாரு. அதனாலதான் விஜயகாந்த் அந்த அக்ரெஷன் ஒரு பிளான் இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அசுதோஷ் சர்மா வந்து சரி ஓகேப்பா இவ்வளவு டென்ஷன்ல வந்து இறக்கி விடுறாங்க, சரி ஓகே போன சீசன் நல்லா விளையாடினாரு பஞ்சாபுக்கு, அதெல்லாம் ரைட்டு. பட் இப்போ ஒரு புது பிரான்சைஸ்ல வந்து சேர்ந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் 5 விக்கெட் போன நிலைமையில வந்து இறக்கி விடுறாங்க. ரிக்வயர்ட் ரேட், ஆஸ்கிங் ரேட் டபுள் த பால்ஸ் இருக்குது. என்ன பண்ணுவாரு பாவம் அப்படின்னு யோசிச்சா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவு இருக்கிறதையும் வந்து இவ்வளவு கூலா ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து, அதுவும் அந்த அவர் வின் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க அவர் பண்ண அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு கான்பிடென்டா மாறி இருக்காரு போன சீசன்ல இருந்து இந்த சீசனுக்கு இன்னும் அப்படின்றது வந்து பர்சனல் குரோத்தா நல்லா இருக்கு சார் பாக்குறது அசுதோஷ் சர்மா. இந்த தியரி நான் உங்களுக்கு ஒரு தியரி சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்ப அசுதோஷ், ஓகே, சஷாங்க் சர்மா, அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங், அவர் மகேந்திர சிங் தோனி, டிம் டேவிட், இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா, இந்த கேட்டகரி நீங்க எடுத்துக்க. அவங்களுக்கு நீங்க நீங்க ஒரு 6 பால் போட்டீங்கன்னா 4 பால் 6 அடிப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸ்ட்ரைட்ல அடிப்பாங்க, சொல்லி அடிப்பாங்க 6. ஓகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் லாங் ஓவர்ஸ் ஆடும்போது சப்போஸ் ஸ்ட்ரைக் ஆஸ்கிங் ரேட் வந்து 3+ வச்சுக்கோ, ஒரு 10 பால்ல 45 ரன் அடிக்கணும். 10 பால்ல 45 அடிக்கணும்னா நீங்க வந்து ஒரு 7 6 8 6 வச்சீங்கன்னா நீங்க வின்னு. ஆர் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, 15 பால் இருக்கு, 42 டு வின்னா ஒரு 7 6 வச்சுன்னா நீங்க வின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஹிட்டர் யாரோ அவரே மொத்த பால் ஆகணும். தப்பி 1 2 இல்ல 4 இல்ல 6 தான். 1 or 3 அவங்க எடுத்துடவே கூடாது, எதிரில் யார் இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்களுக்கு தான் 8 out of 10 பால் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஆடினாதான் ஓகே பரவாயில்ல. 3-4 பால் அவங்க மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பேட்ல போற பால் 6 ஆகும். அதனாலதான் சொன்னேன், டிம் டேவிடோ, ஹர்திக் பாண்டியாவோ, மகேந்திர சிங் தோனியோ, சஷாங்கோ, அசுதோஷோ அவங்க ஆடினாங்கன்னா கடைசி 3 ஓவர் கம்மு வேடிக்கை பார்த்துட்டு எல்லா மாதிரியும் அவங்களே ஆட விட்டுருணும். அப்போ அவங்க 5 பால் மிஸ் பண்ணாலும் மீதி ஆடுற பால் அவங்க வின் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பைத்தியகாரத்தனமா நானும் ரவுடினான்ற மாதிரி சில பேர் ஆட போவாங்க, அங்க மேட்ச் போதும். ஸோ இவங்களுக்கு ரிதம் பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி இருந்துட்டே இருக்கும் எல்லா பால், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். ஏன்னா அதர் எண்ட்ல விக்கெட் போயிட்டே இருக்கும்போது ஒரு வகையில வந்து நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அசுதோஷ் சர்மா ஸ்ட்ரைக்ல இருந்தா ஜெயிச்சு கொடுத்துருவாரு, பட் அவர் ஸ்ட்ரைக் கிடைக்காம போகுதுன்ற ஒரு இது இருந்துச்சு. குல்தீப் யாதவ் ஒரு பவுண்டரி அடிச்சாரு, அது வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு, பரவாயில்ல குல்தீப் ஒரு 4 அடிச்சிட்டாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவர் ரன் அவுட் ஆனார் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்து அசுதோஷ் சர்மா ஃபுல்லான ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆனாலும் சரி நான் உயிரை குடுத்திப்பா நான் ஸ்ட்ரைக் 2க்கு ஓட போறேன்ற அந்த மைண்ட் செட் இல்லாம குல்தீப் யாதவ் பின்னாடியே பார்த்துட்டு கீப்பர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வடை சாப்பிட்டீங்களா, பஜ்ஜி சாப்பிட்டீங்களான்னு. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் ஓடணுமான்னு. சோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சின்ன விஷயத்துல கூட வந்துட்டு ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா மேட்ச் முடிஞ்சுது. என்னதான் அசுதோஷ் சர்மா நாட் அவுட் ஆயிருந்தாலுமே கூட தோத்து போயிருப்பாங்க. பட் சார் எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ அக்சர் பட்டேல் வந்து நம்பர் 6 நம்பர் 7ல விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன், அவர் எப்ப நம்பர் 4ல விளையாட ஆரம்பிச்சாரு அப்படின்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல குறையறாங்கன்னு இந்தியன் டீம்ல யோசிக்கும் போது, டாப் ஆர்டர்ல யாரும் இல்லங்கும் போது அவர் ஒரு கன்வர்ஷனுக்காக உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவர் கொஞ்சம் ரொட்டேட்
பண்ணி ஸ்ட்ரைக் ஆடுவாருன்னு. பட் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல அவர் என்னதான் இந்த டீமோட கேப்டனா இருந்திருந்தாலும் அவர் அசுதோஷ் சர்மாவை விட்டுட்டு ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை விட்டுட்டு ரிக்வயர்ட் ரன் ரேட் இவ்வளவு டபுள் இது இருக்கும்போது அவர் இறங்கி இருந்திருக்கணுமா அந்த இடத்துலன்னு எனக்கு தோணுச்சு சார். பிகாஸ் அவர் ஒரு 11 பால் 20 அடிச்சாரு. அடிச்சுட்டு அந்த மாதிரி இப்போ பொறுமையா ஆடி சேவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல அவர் இறங்கி இருக்கலாம். பட் இந்த சிச்சுவேஷன்ல அவர் அவ்வளவு அவசரப்பட்ட இறங்கி இருந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அக்ஷர் பட்டேலுக்கு 2 விஷயம். அக்ஷர் பட்டேல் கேன் பிளே எனி டைப் ஆஃப் கேம். டெஸ்ட் மேட்ச் டைப் ஆஃப் கேம், ODI டைப் ஆஃப் கேம், ஆர் T20 டைப் ஆஃப் கேம். என்ன வேணா ஆட முடியும். கிரைசிஸ் வேற 6 for 3 ஆயிடுச்சு முதல் 2 ஓவர்ல. அந்த ஸ்டேஜ்ல பிளைண்ட் ஹிட்டிங் நீங்க அமிச்சீங்கன்னா ஃபார் 5 ஆயிடும். தடன்னு சரியா கிளிக் ஆகிற ஹிட்டர்ஸுக்கு. என்ன பண்ணாரு, விக்கெட் விழக்கூடாது, கொஞ்சம் மெதுவா மைல்டா ரன் ரேட் எழுத்துனே போலாம். ஆனா என்னதான் எழுத்துன்னு போனாலும் 10+ runs 11 runs per over அடிக்கிறதுன்றது இப்போதைக்கு கஷ்டம் முதல் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ராட்சசர்கள் இருக்காங்க 2 பேரு, அவங்க 14 runs per over கூட அடிப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், விக்கெட் விழாம கொண்டு போய் ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துடலாம் 10th ஓவருக்கு அப்புறம். அவங்க பார்த்து அந்த பிளாய் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன ஒண்ணு நீ ஆஸ்கிங் ரேட் வச்சுக்கோங்க ஜி, நாங்க அடிக்க போறது 6 அடிச்சுனே இருந்தேன். 3 பாலுக்கு 6 நாங்க அடிச்சுனே இருக்கோம் அடிச்சிருந்தோம் கரெக்டா. எஸ் சார். எம் சித்தார்த்தோட பவுலிங் பத்தி நீங்க சொல்லிங்க இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பட் அட் சேம் டைம் எனக்கு ஷர்துல் தாக்கூரோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்சே வந்து இன்னிங்ஸே வந்துட்டு இவ்வளவு அற்புதமா போட்டு 2 விக்கெட்டை முதல் ஓவர்ல எடுக்கிறாரு அப்படிங்கும் போது வந்துட்டு எனக்கு அது இம்ப்ரெசிவா படிச்சு. அந்த ஏற்கனவே பேசின மாதிரி மெக்கர்க்கு வந்துட்டு லாங் ஆஃப்ல ஃபீல்ட வச்சாங்க, அது ஒரு பிளான். அபிஷேக் போரேல் டக்குன்னு தூக்கி விட்டாங்க முதல் ஓவர்லயே. அவர் பேர் வந்து போரேல் வச்சதுனால வருவேல் போரேல் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு போயினே இருந்தாரு. அவரு இப்பவும் இல்ல, அவர் பேட்டிங்ல கூலி போட்டு இப்படியா இருக்காரு, இந்த பக்கம் இருக்காரு, வந்து இப்படி போயின்னு இருக்கு. அதனால அவர் வந்து உள்ள வந்து 2-3 பாலே நான் பார்த்தேன், ரொம்ப ஷேக்கியா இருந்தது. அது வந்து அக்ஷர் பட்டேலே வந்துக்கலாம். சோ அது சாக்ரிஃபைஸ் மாதிரி ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. ஷர்துல் தாக்கூர் டெஃபினட்டா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இந்த 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 பிச்சில் ஒன்றும் பெரிய ஹெல்ப் இல்லை. அதுல அவர் வந்து ஒரு ஹோப்பே இல்லாம ஆயிடுச்சு. அந்த பார்ட் 3 உடனே நிறைய பேர் வேற டிவி சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு வேற சேனலுக்கு போயிருப்பாங்க. இந்த ஒன் சைடட் மேட்ச். நான் இப்போ சொல்றது 2 பேர் தான் நம்புறேன். இந்த ஸ்டப்ஸோட பேட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ரியல் அந்த எப்படி டிராவல் செட் அடிக்கிறாரோ SRH அந்த மாதிரி ஸ்டப்ஸ் அடிச்சதே பாரு இந்த செட்டிங்ஸ். ஸ்டப்ஸ் அண்ட் அக்ஷுதோஷ் அன்பீட்டனா இருக்காங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டில் அலைன் ஆகும். எஸ் சார். இப்போ டிசியோட மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு மெக்கர்க் இருக்கிறாரு, ஃபேஃப் இருக்கிறாரு. கீழே நீங்க சொல்ற மாதிரி வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க 2 பேர் 3 பேர் இருந்தாங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு. பட் இந்த நடுவுல கொஞ்சம் வீக்கா இருக்குதோ, பிகாஸ் அபிஷேக் போரேல் கன்சிஸ்டன்சியா நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் இத்தனை வருஷத்துல அவ்வளவு கன்சிஸ்டன்சி எல்லா வருஷமும் அவர் கொடுத்தது கிடையாது. இன்னொரு சமீர் ரிஸ்வி, இப்ப சமீர் ரிஸ்வியை வந்துட்டு சிஎஸ்கே இதே மாதிரி ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாலே இதே இன்னைக்கு என்ன பண்ணாரோ அதேதான். ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே ஒரு 4 தட்டுவாரு கவர்ஸ் மேல, ஃபிளம்போயண்டா ஒரு 4 அடிக்கிறாரு கவர் டிரைவ், வாவ் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அடுத்த பால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அடுத்த பால் ஒரு சம்பந்தம் இல்லாத ஷாட்டாலே அவுட் ஆயிடுவார். வச்ச மொத்த நம்பிக்கையை காலி பண்ணிடுவார். இதுதான் சிஎஸ்கேல அவர் பண்ணிட்டு இருந்தார். இதேதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவர் டிரைவ் வந்து அழகான ஷாட் இன்னைக்கு அவர் அடிச்ச 4. பட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு அவள்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கீப்பர் கேட்ச்ல காணாம போயிட்டு பிரில்லியண்டான கீப்பர் கேட்ச். அப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லல. பட் சமீர் ரிஸ்வி ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. பட் அது இன்னும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு இது வரைக்கும் ஒரு பெரிய அவங்களை பேக் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெக்கார்ட் கிடையாது ரன்ஸ் வைஸ். அப்படி இருக்கும்போது நம்ம நெட்ல ஆடுற கேமே நீங்க ஆட முடியாது. ஏதாவது ஒரு மேட்ச் அது ஒரு 3-4 பால் செட்டில் ஆயிட்டு தான் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் கரெக்டா மீட் ஆஃப் த பேட்ல பண்ற மாதிரி பட்டுச்சு. அதுதான் பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டர். பட் இந்த ஸ்பின்ல வந்து போய் பால் சேஸ் பண்ணி போய் ஷார்ட் பெயிண்ட் ஆகுது. அந்த கேட்ச் இஸ் a lovely fielder, one of the best fielders சிஎஸ்கேல. அவர் கேட்ச் ஆச்சு. அந்த கேட்ச் தான் மேட்ச் எவ்வளவு டேஞ்சர் ஆச்சு. அந்த கேட்ச் விட்டது ஆச்சரியம். லவ்லி ஃபீல்டர். இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ரைட் சார். லாஸ்ட் क्वेश्चन பிஃபோர் வி எண்ட் தி வீடியோ சார். பவுலர்ஸ்ல நம்ம நிறைய பேரை பத்தி பேசணும். ரவி பிஷ்னாயை பத்தி நீங்க சொன்னீங்க. எனக்கு இதுல யாரை பத்தி கேட்கணும்னு தோணுச்சு, அந்த டிக்வேஸ்ட் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, நிறைய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு ஓடி வந்து ஒரு. சோ அவரோட பவுலிங் விக்கெட்ஸ் குரூஷியலா இருந்துச்சு, அவசியமா பட்டுச்சு. அவரோட பவுலிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கிடையாது, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அந்த சுயேஷ் சர்மா ஆரம்ப காலத்துல போட்டிருந்தாரு. சுயேஷ் அந்த டைப்ல தான் இவரும் போறாரு. கடைசி ஆக்ஷன் கொஞ்சம் ஒரு ஜக்லிங் பண்ணுங்க, அதுல கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சும்மா சொல்லிட்டு தான் போட்டாரு. பட் திருப்பி சொல்றேன், இந்த பிளேயர் வந்து ஃபிளைட் பண்ணி விக்கெட் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப டேஞ்சர்.
அதை இவங்க ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அதுலதான் இவங்க வந்து நிறைய ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மேட்ச் கைவிட்ட போறதுக்கு பண்றாங்க. ரைட். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை கொடுத்ததுக்கு டிசிக்கு எல்எஸ்ஜிக்கு நன்றி. முக்கியமா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அசுதோஷ் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறதுக்கு காரணமா இருந்தனால. ரைட் சார், இன்னைக்கு எப்படி என்ன சொல்லி இந்த வீடியோ முடிக்க போறீங்க? என்ன விஷயத்தோட உள்ள வந்திருக்கீங்க? ரெண்டு தமாஷான விஷயங்கள். சுனில் கவாஸ்கர் வந்து அவர் கிரிக்கெட்ல பெரிய ஆளு, அவர் கமெண்ட்ரில பெரிய ஆளு, அவர் கிடையவே கிடையாது. அந்த விப்ராஜ் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் அசுதோஷுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துட்டே இருக்காரு. Fabulous. He clears the fence just like that. Ashutosh, stupid, stupid. அது மாதிரி அசுதோஷ் ஜபம் பண்ணினே இருக்காரு. அது அடிச்சுட்டு இருக்கிறது போல விப்ராஜ். அப்போ அதனால இப்ப அவரை யார் திட்டுறது? ஸ்டூபிட். தட் இஸ் நாட் அசுதோஷ். விப்ராஜ் அப்படி யாராவது திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி எல்லாருக்கும் தப்பு வாங்கினது ஒண்ணு. அப்புறம் அந்த எல்எஸ்ஜி ஓனர் கிரௌடு முன்னாடி வந்து திட்டினார்ல கோயங்காவா, அவர் முதல்ல மலர்ந்து நல்ல பெரிய பூ போட்டு அவர் முகம் ஃபர்ஸ்ட் அவர் நல்ல அப்பூ இருந்துச்சு. அவர் அடிக்கடிக்க கோயங்காவோட முகம் ஆயிடுச்சு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த காமெடி நீ நோட்டீஸ் பண்ணு. ரைட், ஓகே சார். தேங்க்யூ ஃபார் த ஆர். நாளைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது. இதோட ஒவ்வொரு டீமோட முதல் மேட்ச் முடியுது நாளைக்கு மேட்சோட. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ். பஞ்சாப் வந்து ஒரு புது பொலிவோடு வராங்க சார். ரிக்கி பாண்டிங் பிளஸ் ஸ்ரேயஸ் ஐயரோட சேர்த்து இந்த டிசி காம்பினேஷனை இங்க உள்ள இறக்குறாங்க. மொத்த டீமையும் ஒயிட் வாஷ் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்து ஃப்ரெஷ்ஷா உள்ள வருது. எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பாண்டிங்க்கு வந்து டிசப்பாயிண்டிங் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு வித் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் லாட் ஆஃப் கிரிக்கெட் மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் ஆர். எஸ், தேங்க்யூ சார்.